வணக்கம். நான் சுஜித்ரா, சவுண்ட்ஸ் குட் சுஜித் சேனலிலிருந்து. நான் ஒவ்வொரு தடவையும் ஜாதகம் சொல்லி முடிச்சிட்டக்கப்புறமா எனக்கு ஒரு சில நேயர்களிடமிருந்து ஃபோன் காலில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு யாருக்கு யார் அதிபதி, அதெல்லாம் 1ஆம் வீடு எது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் உங்களோட இது எங்களுக்கு மற்றதெல்லாம் புரியுது. எனக்கு இந்த அதிபதி தெரிஞ்சது தான் நாங்கள் ஈஸியாக நாங்களும் புரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்திற்காக, நேர்கள் விருப்பத்திற்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், காலபுருஷ தத்துவப்படி நான் இதுதான் மேஷ வீடு. மேஷ வீடு ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது மாதிரி 12 வீடு இருக்கும் ஒரு ஜாதகத்தில். இது மாதிரி தான் இருக்கும். ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ காலபுருஷ தத்துவம் எப்படி மேஷம் இருக்கு இல்லையா, அதில் 2 கோடு போட்டு லான்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். லான்னு இருந்ததுன்னா அதுதான் முதல் வீடாக நம்ம கருத வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நான் காலபுருஷ தத்துவப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி போட்டு லான்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில். ஸோ மிதுனமாக இருந்தால் அப்படி போட்டிருப்பாங்க. சப்போஸ் சந்திரன் அப்படின்ற சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம ராசியாக கொள்ள வேண்டும். ஸோ மிதுனத்தில் சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை என்ன நினைக்கணுமோ அதுதான் நம்மளோட ராசி. ஸோ அதனால அவங்க என்ன எழுதியிருப்பாங்க, மிதுன ராசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் லக்கணம்ன்றது தான் நமக்கு உயிர். ஸோ லக்கணம் உயிராக இருக்கனால லக்கணம் தான் 1ஆம் வீடாக நம்ம கருத வேண்டும். ஸோ லக்கணம் 1ஆம் வீடு, ரிஷபம் 2ஆம் வீடு அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் லானி எழுதியிருக்கோ அந்த கட்டத்தை நீங்கள் 1ஆம் வீடாக வச்சுக்க வேணும். சரியா? அப்போ அதை 1ஆம் வீடாக நினைத்துவிட்டு மற்ற இதுலேருந்து இப்போ சப்போஸ் ரிஷபத்தில் லான் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரிஷப லக்னமாக நீங்கள் இருப்பீங்க. அது 1ஆம் வீடு, இது 2ஆம் வீடுன்னு அப்படியே கவுண்டிங் மேஷ வீடு உங்களுக்கு 12ஆம் வீடாக வரும். சரியா? ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அந்த இடத்த 1ஆம் வீடாக நம்ம எழுதிக்கணும். பக்கத்தில் சைடில் நீங்கள் 1ன்னு எழுதிக்கோங்க. அப்போ 1, 2, 3 இப்போ கடக வீடாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, கடகத்தில் லான் போட்டு இங்கே 1, 2, 3, 4ன்னு எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீடு 12ஆம் வீடாக வரும். சரியா? இப்போ நான் ஜாதகத்தில் சொல்லும்போது 1ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் வீடு இது இப்போ சப்போஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேஷம் தானே 1ஆம் வீடு. ஸோ இந்த 1ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீடு எது வருது, சிம்மம் வருது. ஸோ 5ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு கொண்டால்னா அப்போ 1ஆம் வீட்டில் அதுக்கு முன்னாடி யார் அதிபதின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் அதிபதின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ மேஷ வீடுன்னு வச்சுக்கோங்க. நான் கீழே என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, செவ்வாய். ஸோ மேஷத்தின் அதிபதி செவ்வாய், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், மிதுனத்தின் அதிபதி புதன், கடகத்தின் அதிபதி சந்திரன், சிம்மத்தின் அதிபதி சூரியன், கன்னியின் அதிபதி புதன், துலாம் அதிபதி சுக்கிரன், விருச்சிக அதிபதி செவ்வாய், தனுசு அதிபதி குரு, அப்புறம் மகரம் அதிபதி சனி, அப்புறம் கும்பம் அதிபதி சனி, மீனம் அதிபதி குரு. ஸோ இதெல்லாம் அந்தந்த கட்டத்துக்கு அதிபதிகள்னா சொந்த வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் வேற யாராவது போனாங்கன்னா, இப்போ யாராவது குடி போகிறாங்க இல்லையா, அவங்களோட சொந்த வீடு, அந்த சொந்த வீட்டில் இன்னொரு ஒரு ஒரு ஏதாவது இன்னொரு சின்ன வீடை குடி கொடுப்பாங்க, வாடகை கொடுவாங்கல்ல, அது மாதிரி தான். இப்போது மேஷ வீட்டு அதிபதி செவ்வாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கடகத்தில் போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. கடகத்தில் உட்கார்ந்தாருன்னா இங்கே செவ்வாய் இருப்பார். அப்போ நம்ம என்ன சொல்லணும், மேஷ அதிபதி 1ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படிதான் நான் உங்களுக்கு ஒரு விதி சொல்லும்போது 2ஆம் வீடு 5ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டால் அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஒரு விதியும் உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்துட்டு அந்த ரூல் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ சும்மா ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். இப்போ சுக்கிரன், ரிஷப வீட்டு சுக்கிரன், இது 2ஆம் வீடு. சுக்கிரன் கண்ணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்வேன், இது இப்போ 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியை தொடர்பு கொண்டால், 6ஆம் வீட்டில் இருந்தால், தொடர்பு கொண்டால்னா சுக்கிரனும் புதனும்
வேறு எங்கே போய் இருந்தாலுமே வந்து 6ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் சுக்கிரன் புதனை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரன் போய் இப்போ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நீங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இதையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணணும், ஒரு ரூல்ஸும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கே உங்களுக்கு லக்கணம் இருக்கோ அந்த இடத்த நீங்கள் வந்து 1ஆம் வீடாக கருத வேண்டும். அதுலேருந்து 1 2 போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பென்சிலில் போட்டுக்கோங்க. 1 2 3 4 லான் என்று போட்டுக்கிற இடத்துலேருந்து போட்டுகிட்டே வந்து 12ஆம் வீடு எதுன்னு உங்களுக்கு புரியும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மாறும் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறு ஜாதகம் தானே. அப்போ ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலேயும் லான்றது வந்து டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ சந்திரன், இப்போ மிதுனத்தில் சந்திரன் இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, அதை தான் ராசின்னு சொல்லுவாங்க. லக்கணம் வேற, ராசி வந்து சந்திரன். இப்போ மேஷத்தில் லக்கணம் இருக்கிறது, மிதுனத்தில் சந்திரன் இருக்கு. அப்போ அவர் வந்து மேஷ லக்கணம், அவருக்கு ரிஷப ராசி இருக்கு, மிதுன ராசி இருக்கிறது, மேஷ லக்கணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கால்வாசி நம்ம இதில் வந்து ராசியை மட்டும் ஞாபகம் வச்சுருக்காங்க, லக்கணத்தை இல்லை. ஆனால் லக்கணம் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். லக்கணம் தான் நம்மளுடைய முதல் வீடு. நம்மளை பற்றியும் நம்மளோட கேரக்டர் பற்றியும் நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து லக்கணம் தான். ஸோ அதுதான் வந்து முதலாம் வீடு. அப்போ சந்திரன்றது வந்து நம்மளோட மதியை சொல்லும். சந்திரன்றது நம்மளோட மதினா நம்மளோட புத்தி, அதை வச்சு சொல்கிறது வந்து சந்திரன். ஸோ இது வந்து விதி. லக்னம் என்பது வந்து விதி இல்லையா? சூரியன் எங்கே இருக்கு, எங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அதை கதின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லக்கணம் என்பது நமக்கு விதி, அண்டு இது சந்திரன் இருக்கிறது வந்து நம்மளோட மதி, சூரியன் எங்கே இருக்கிறதோ அதை வந்து நம்ம கதின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது மாதிரி வந்து தான் நம்ம வந்து கணக்கில் இட்டுட்டு நான் ஒரு தடவையும் 2ஆம் வீடு 5ஆம் வீடுன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எடுத்து அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, நான் சொல்கிறதுக்கு அதுக்கும் பொருத்தமாக இருக்கா என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 5 இப்போ பாருங்கள், 5 5 7 9 5ஆம் அதிபதி யார்? சூரியன். 5 7 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 5 7 9 9 குரு. இப்போ இவங்க 5 7 9 அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் உடனே என்ன பார்க்கணும்? சூரியன், சுக்கிரன், குரு, இவங்க 3 பேரையும் நீங்கள் உடனே பார்த்துக்கணும். 5 7 9 உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீடு எதுவாக வருதோ அதுவும், 7ஆம் வீடு எதுவாக இருக்கிறதோ அது, அப்புறம் 9ஆம் வீடு எதுவாக இருக்கிறதோ அப்படின்னு பார்க்கணும். நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. 5 7 9 தொடர்பு கொண்டு இருந்தால் வச்சுக்கோங்க. 5ன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 5 7 9 தொடர்பு கொண்டு இருந்தால் என்ன ஆகும்னா அவங்க வந்து வெளி மாநிலத்திலேயோ அப்படி இல்லை என்றால் வெளி நாட்டிலோ வந்து அவங்க பட்டம் பெறுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. அப்போ வெளி மாநிலத்தை படித்து பட்டம் பெறுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. அப்போ இங்கே வந்து சூரியன் சுக்கிரன், 5ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு, இவங்க 3 பேர் கூட தொடர்பு இருந்தா அப்போ சூரியன் சுக்கிரன் குரு எங்கேயாவது இவங்க சூரியன் வந்து 7 கூட இருந்தாலோ குரு வந்து 7ஓட இருந்தாலோ இப்படி இவங்க 3 பேர் ஒரே இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தாலோ இல்லை மாற்றி இருந்தாலும் 5 7 9 எங்கே இருந்தாலும் தொடர்பு இருந்திருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக வெளி மாநிலத்திலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ அவர் படித்து பட்டம் பெறுவார் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க வேணும். இனிமேல் நான் சொல்கிற ஒரு விதியையும் இந்த மாதிரி ஒரு இதையும் வந்து நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பொருத்தி பாருங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட சொந்த பந்தங்களோட ஜாதகத்திலலாம் பொருத்தி பாருங்கள். உங்கள் மகனோ மகளோ வந்து இந்த மாதிரி படித்து பட்டம் பெறுவாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து இதில் அவங்களோட ஜாதகத்தில் வந்து ஆராய்ந்து பார்த்து மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.